ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர்ஸ் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நாம் நீங்கள்லாம் கேட்ட மாதிரி கிரானி 1 கேம் பிளே தான் விளையாட போகிறோம். இன்றைக்கி இந்த கேமில் நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னு தெரியல. போவோம், என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஒரு எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகேங்க, நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர்ஸ் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம வளவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போலாம். அப்பாடி, என்னடா ஒரே மயக்கமாக இருக்குது. என்ன பார்க்க நம்ம வீடு மாரி இல்லையே இது. என்னடா இது, என்ன நடக்குதுங்க? ஒன்றுமே புரியலையே. சரி, அப்படி போய் பார்ப்போம். என்ன இந்த வீடு ரொம்ப பழைய வீடாக இருக்குது. நம்ம வீடு நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் மாரி தானே இருக்கும். எல்லாம் விட்டு போல. இந்த கேள்வியாச்சு, இது என்ன இங்கே பண்ணுது? ஓகேங்க, இந்த இடத்துல என்னமோ ஒரு கார் பேட்டரி இருக்குது போல. இதை நம்ம எடுத்துப்போம். ஓவர் ஆக்டிங் போட்டால் அப்புறம் நமக்கு நம்ம சீன் காமெடி ஆகிடும். அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை விட்டு கேம் பிளேவை பண்ணுவோம். ஓகே ஏங்க, கிரானி ட்ரீலெலாம் நார்மல் மோடு வச்சாலே ஈஸி மோடில் வர மாதிரி தாங்க வரும். இருந்தால் நார்மல் மோடு தான் வச்சு விளாட்றேன். ஆனாலும் என்னமோ ஹார்ட் மூடு மாரி வேக வேகமாக வருது. இன்னைக்கு நம்ம அதே கதை தான் போல இருக்கே. ஐயோ, இது வேற தெரியாமல் நார்மல் மூடு வச்சுட்டேன். எங்கேயாவது ஈஸி மூடு வச்சுட்டு வந்துருக்கலாம். என்னமோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராளே. சரி, நாம் என்ன கனவாக கண்டோம் இவ்வளோ வேகமாக வருவான்னு? ஐயோ சரி, நம்ம கையில் கேர் பேட்டரி கிடச்சிக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த மேலே இருக்கிற ஒரு பட்டன் தான் சீக்ரெட் பிளேஸுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் பிளேஸ். டெடி, இதை தூக்குனா அவளுக்கு மூக்கு வேர்க்குமே. அதனால அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு வாட்டி அதை தூக்கிக்கலாம். ஷேபா, நல்ல வேலை. இந்த வீடும் ஈஸியாக இருக்குது, குழப்பமாக இல்லாத அளவுக்கு. இந்த வழியாக போனால் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போது நம்ம நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். ஐயோ போச்சுடா, இதை வேறு தட்டிட்டா எங்கே இருந்தாலும் வந்துடுவாளே அவள் வேற. சரி ஓகே, இந்த கார் பேட்டரி இன்னும் நம்ம காருக்கு வச்சிடலாம். ஓகே, வராலாம். என்ன வர்ற மாரியே சவுண்டு கேட்குது. ஆனால் எங்கே வரான் தான் தெரில. வந்துட்டாளா? வர மாரியே கேட்குதே. சரி, நம்ம பேட்டரியை இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோம். ஓகேங்க, நம்ம அப்படியே அங்கே கார் பேட்டரியை வச்சுட்டு இந்த பக்கம் வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்துட்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக வராது பாருங்களா. அதோ பாருங்களேன், ஹார்டு மூடில் ஏறுற மாரி செல்ல. ஐயோ, இது என்னடா எனக்கு ஒன்றுமே புரியலையே. இந்த மாரிலாம் இருக்காதே. அப்டேட்டில் தான் ஸ்பீடை ஏற்றிட்டானுங்க போல இருக்குது. நார்மல் மோடில் இவ்வளோ வேகமாக வராளே. ஹார்டு மோடுலாம் வச்சா இன்னும் ஆவர்த்து. சும்மா வாமா மின்னல் மாரி வருவா போல இருக்கு. ஏங்க, டீசல் கேன் அதோ அங்கே தாங்க இருக்குது. ஓகே, டீசல் கேன் ஃபியூல் கேனு அது அங்கே தான் இருக்குது. ஆனால் இவள் போக மாட்டாளே. நம்ம இப்படி பின்னாடி போனாலும் அவளும் டக்கு டக்குன்னு அந்த கதவை பக்கம் போடுறா இந்த பக்கம் வரத்துக்கு. ஓகே, அதை நிற்கிறா. கண்டிப்பாக எதனா வீணாக போன ஒரு டைலாக்கை சொல்லிட்டு அம்மானு போயிடுவா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான். என்னன்னே தெரியலங்க, என்னமோ ஹார்ட் மோடு வச்ச மாரியே இதெல்லாம் நான் நார்மல் மோடு தான் வச்சு விளாட்றேன். ஒரு வேளை என்ன கேம் பக்கு ஆயிடுச்சா, அதுவும் ஒன்றும் புரியல. ஓகே, இந்த இடத்துல யாரையும் ஆல்ரெடி அடித்து ரத்த கரையாக ஆக்கி வச்சுக்கிறாளே. ஓகே, ஃபியூல் கேன் எடுத்துக்கணும். எங்கே 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 இங்கே இங்கே இங்கே. ஓகேங்க, ஃபியூல் கேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம இப்படி டீசல் கேனை போட வேணாம். ஏன்னா அவள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்பீடாக வேறு வரா. அதனால் இந்த கேனை இப்படி போட்டு போய் நம்ம காருக்குள்ளே ஒழிஞ்சிப்போம். ஏன்னா இவன் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், ரொம்பவே கடுப்பேற்றுறான். வரா பாரு, வாடி வா. இவ்வளோ நிலமை என்னை சுத்த விட்டுனே இந்த உன்னை கொஞ்ச நாள் தூங்க வச்சிடறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதவை லாக் பண்ணிட்டு இந்த ஆன் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே ஒரு புகை மாரி வரும். அதாவது விஷவாயுவான். அது மட்டும் வந்துச்சுன்னா அவள் கொஞ்ச நேரத்துலேயே அவள் செத்துருவா. நம்ம அது வரைக்கும் அந்த கதவுக்கு முன்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா அந்த கதவு முன்னாடி போயிடணும்னு நான் என்னை இங்கே கதவில் லாக் பண்ணிட்டு நீ முன்னாடி சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடச்சின்னு வெளியே வந்துடுவா. அதுக்கப்புறம் எப்பயுமே அந்த ரூம் நமக்கு யூஸ் ஆகாது. அந்த ரூமில் போட்டாலும் கதவு லாக்கை உடச்சிடுவா. திரும்ப அந்த லாக்கெல்லாம் சரி பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அவள் செத்தோன்னே இந்த பக்கம் கிராஸ் ஆகிடுவோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன தேடணும்? கார் எஸ்கேப்புக்கு கார் கீ, பேட்ரி கிடச்சிச்சு, ஃபியூல் கேனும் கிடச்சிச்சு, பேட்லாக் கீ அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்ஜின் பார்ட் ஒன்று வேணும், அப்புறம் ஸ்பாட் பிளக்கு ஒன்று வேணும். ஓகே, இந்த இடத்துல ஸ்பெஷல் கீ இருக்கா? ஓகே, இருக்கட்டும் ஒரு பக்கம். அது எதுக்குன்னா மேலே ஒரு ஸ்பைடர் மேன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு. இது என்னது? கன் பார்ட்டு, நடுவில் ஒரு 2வது பார்ட்டு தான். ஓகே, இதுவும் நம்ம எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். இந்த இடத்துல போட்டுருவோம். ஏன்னா அவள் வர 1 நிமிஷமா, இதே ஈஸி முன்னே 2 நிமிஷம் ஆகும். ஐயோ சரி பார்த்துக்கலாம். எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? ஓகே,
ஒன்றுமே இல்லை அதுக்கு எதுக்குறா இத்தனை வந்து பீரோ அலமாரிலாம் வச்சுக்கிறீங்க, எல்லாத்தையும் போய் குப்பையில் போடுங்கடா. ஓகே, இந்த இடத்துல இந்த புக்கு இருக்குது. இந்த புக்கு எதுக்குன்னா கிராணியோட பொண்ணுக்கு. அவள் வந்து மேலே எனக்கு என்னன்னு சொல்லி தூங்கின்னு இருப்பாள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? போய் இந்த புக்கை போய் வச்சோடனே அவள் டப்புன்னு கொஞ்சம் உயிரோடு வந்து ஒரு மாதிரி படுத்துக்கினே நவுந்து போவான். போய் இந்த ஸ்பைடர்மேன் கீ ஒன்று இருக்கும், அந்த கீயை போட்டு அவன் மனுஷன் மறைஞ்சிடுவான். அந்த கீ எடுத்துக்கின்னு பேஸ்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே திடீர்னு வந்துட்டாலே நினச்சேன் என்னடா சவுண்டு கேட்குதே ஆளை காணாமேன்னு. ஐயோ, அடி வாங்கிட்டேனே. அடியே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு வந்தேன். கடைசியாக பார்த்தா கொண்டுட்டான். சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தா நடக்குமா? ரெட் டிராகன் ஆன் ஃபயர். ஓகே, வேற என்ன கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். என்னடா இப்போ என்னடா இங்கேருந்து தான் இல்லை வர கிரானிட்டியில் வந்து இந்த பார்த்தா அந்த சவுண்டில் வர மாட்டேங்குங்க. ஒரே ஒரு மியூசிக் மட்டும் ரன் ஆக ஆரம்பிச்சிருது. அதை வச்சு நம்மளே தெரியும், ஓ கன் பாட்டோட இதுவும் இங்கே தான் இருக்குது. இவ வேற வந்து இங்கே நிற்கிறாளே. ஏன்னா அங்கே கீழே தான் நிற்கிறேன், உனக்கு கண்ணு தெரியுதா அங்கேருந்து பார்த்தா? ஐயோ, இவ வேற இங்கே நிற்கிறாளே. இந்த இடத்துல வேறு பிளேஸும் இல்லை தப்பிச்சு போகிறதுக்கு. மாட்டினா வந்து அந்த கையில் இருக்கிற உட்டுக்கட்டையை வச்சு ஒரே அடி தலையில். சரிப்பா, இவன் வேறு எப்போ போவான்னு வேறு தெரியலையே. போயிட்டாடா எப்படியோ. சரி, இது என்ன வீல் கிராங்கா? இது எதுக்குன்னு தெரியலையே. சரி, அது என்னான்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தேடும் போது கண்டிப்பாக அது கேட்கும். அப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சி இந்த எட்டுன்னு வந்து அந்த பொருள் அங்கே வச்சுருவோம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஓகே ஸ்பார்க் பிளக் இங்கே தான் இருக்குது. இது கார் எஸ்கேப்புக்கு முக்கியமான ஒன்று. அது இங்கே இருக்கணும், ஞாபகம் வச்சுப்போம் இங்கே இருக்குதுன்னு. இப்போ அடுத்ததான் வந்து நம்ம கன் பார்ட் என்று போய் வச்சு அந்த கன்னில் தான் நிறைய வேலை இருக்குது. கேள்வியை போட்டு தள்ளணும். மேலே வந்து ஒரு என்னமோ திருப்பூடியே என்னமோ சொல்லுவாங்களே, அதெல்லாம் அந்த இடத்துல தாங்க இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவை. அதனால் கன் பார்ட் என்ன வந்து இப்படி வச்சுருவோம். ஓகே, இன்னும் அந்த நடுவில் ஒரு பாட்டு தெரியாது, இங்கே தானே எங்கேயோ போட்டேன். ஓகே, இல்லைண்ணா இல்லை ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது வந்து எனக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போலாம் வீடியோ வந்து 1 விட்டு 1 நாள் போட முடியல. ஆனாலும் வந்து நம்ம வாரத்துக்கு 2 வீடியோவாச்சும் நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்சளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நம்ம போய் இப்போ 2வது பார்ட்டிங் கொண்டு வந்துட்டோம். வச்சோடனே கன்று ரெடி. இப்போ வாங்கடா யாராக இருந்தாலும். டேய் வாங்கடா, வாங்கடா. வாடி கிராண்ட்பாவோட பொண்டாட்டி வாடி. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை சும்மா வந்து அடிச்சினே இருப்பேன். என்னடி நினச்சினுக்கிறேன்? நாமானு 7 எங்கேயும் மெக்கானிக் வேலை பண்ணுறேன். உனக்கு என்னடி வந்தது? வராப்பாரு. ஓகே, சுட்டுட்டோம். ஓகே, வெறும் துப்பாக்கி போய் என்ன பண்ணுறது? முதல்ல ஒரு புல்லட் எடுத்துப்போம். இல்லை வேற ஒரு நேரத்துக்கு ஒரு புல்லட்டு தான் யூஸ் பண்ண முடியும் போலக்கு. வெறும் 3 புல்லட்டு தான் வச்சுக்கிறானுங்க. சரி, ஒரு புல்லட் தான் வச்சுக்கலாம். புல்லட்டெல்லாம் பார்த்து செலவு பண்ணணும். எங்கே? ஓகே, இந்த இடத்துல சேஃப் கீ அதுக்கான அந்த லாக்குறது. வேறு என்னடா பண்ணுறது? மேலே வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து இருக்கும் அந்த என்னது அந்த திருப்புடியா அதுன்னு நினைக்கிறேன். அதை நாம் அப்படியே எடுத்துப்போம். ஓகே, அவ்வளோதான், புல்லட்டு காலி. எங்கே இது எடுத்துக்கின்னு போயிட்டு திரும்ப காரு கீழே இருக்கிற இடத்துக்கு போனோங்க. சரிப்பா, இந்த கெழி வர சலுன்னு வந்துடுறா. அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும். என்னடா இது வீடு எல்லாத்துலேயும் வந்து ஒட்டனையே இல்லை, சில இடத்துல மட்டும்தான் ஒட்டனெல்லாம் இருக்குது. ஒருவேளை கிராணி திரும்ப க்ளீன் பண்ணுமோ? என்னது இது? இந்த ரஸ்டி பேர்லாக் கீ. இது எதுக்கா? இது வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்துக்குது இல்லைங்க. இந்த ட்ரைனேஜ் எஸ்கேப்பு என்னமோ ஒன்று இருக்குமே, அந்த கீழே பேஸ்மெண்ட்டு கீழே போனோம், அதுக்கான கீ தான் இது. ஆனால் நம்ம இன்றைக்கி கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி இந்த கீக்கு வந்து வேலை இல்லை. ஏனென்றால் கார் எஸ்கேப்புக்கு ஆல்ரெடி நமக்கு தேவையான பொருள்லாம் கிடச்சிடுச்சு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி கார் எஸ்கேப் பண்ணிடலாம். ஒருவேளை நம்ம இந்த கேம் பிளேக்கான பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னா எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வந்து அடுத்த வீடியோவில் அந்த ட்ரைனேஜ் எஸ்கேப்பும் பண்ணிடலாம். சரி ஓகேங்க, நாம் அப்படியே நம்ம வேலையை பார்ப்போம். ஏம்மா எங்கே தான் இந்த கேள்வி வேறு வேகமாக வந்துடுறா. இவன் கொல்றதுக்காகவே நம்ம புல்லட்டு அவ்வளோதான், ஏன்னா லாஸ்ட்டு புல்லட்டு. ஓகே, இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே இருக்கிறான்னு வேறு தெரியல. கேள்வியே எங்கே தாண்டி இருக்கிறா? ஐயோ, வந்தா இவ்வளோ சுட்டு தள்ளிட்டு வேறு வேலையை வராயா வாடி வா. உனக்காக வேற நான் வெயிட் பண்ணணுமா? சைக்கோ கேள்வி, உன்னை எத்தனை வாட்டிடி நான் கொல்றது? நீ சாதா பேய், நான் சாமி மனுஷன் அப்படின்னு சொல்ல வந்தேன். நல்ல வேலை, கொஞ்ச நேரத்துக்கு என்ன நானே பேயின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, மேலே வந்து அந்த ஸ்பைடர்மேன் ஸ்பெஷல் கீ வேணும்ல.
ஏன்னா வந்து அந்த ஸ்பைடர் மேனை போட்டு தானே அந்த இடத்துல என்ன ஒரு பொருள் கிடைக்கும், அதுக்காக தான் நான் வந்தேன். கடைசியில் பார்த்தா ஸ்பெஷல் கீயை நான் வந்து அன்லாக் பண்ணல போல இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கீயை இங்கே தான் நான் எங்கேயோ பார்த்தோம், இதுக்குள்ளே தான் நினைக்கிறேன். இங்கே கிடைத்து விட்டது, இதைத்தான் தேடினேன். ஓகே, மேலே போயிட்டு கடகன அந்த கீயை ஓப்பன் பண்ணிட்டு அந்த சிலந்தியை வந்து லாக் பண்ணிடலாம். அந்த பெட்டிக்கு அந்த கூண்டுக்கு மேலே ஒரு சின்ன சிவப்பு கலர் பட்டன் மாரியே ஒன்று இருக்கும், அது மேலே நம்ம புல்லட் வச்சு டுமில்னு ஒன்று சுட்டோன்னா அந்த இடத்துல தான் வந்து என்னொன்று தான் சொல்கிறது, அந்த டோர் அப்படியே மூடிக்கும். அதாவது அதோட இருக்கிற கூண்டு பார்த்தீங்களா ரெடியாக இருக்குது. நம்ம அப்படியே ஒரு புல்லத்தை எடுத்து கரெக்டாக இந்த ஓரம் வந்தோன்னா இருக்குது அந்த கூண்டு தெரியிற மாரி மட்டும் நம்ம போயிடவே கூடாது. போய் அந்த பட்டனை கரெக்டாக ஒரு கிளிக்கு, அவ்வளோதான் டோர் மூடிச்சு. ஐயோ இந்த இடத்துலையும் சவுண்டு கேட்குது, என்னது? ஓ ஸ்பேனரா, ஓகே இது எதுக்கு தேவைப்படும்? இன்ஜின் பார்ட் கிடச்சின்னா அந்த இன்ஜினை ஃபிட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஓகே, ஓப்பா நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா இதில் ஊந்துருப்போம். எனக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த மாரி இருக்குதுன்னு, ஆனால் நானே மறந்துடு கிட்ட போயிட்டேன். ஓகேங்க, நான் அதை கேள்வி வந்துட்டு இருப்பா, நம்ம எதுக்கும் உஷாராக வந்து புல்லட்டை செட் பண்ணி வச்சுப்போம். இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் அவன் வந்து நம்ம தலையில் டம்முன்னு அடிச்சிடுவா. நம்ம ஆல்ரெடியே ஒரு அடி வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன். சரி இதுங்க இந்த இடத்துல தான் வருவார், அவருங்களா அப்படியே ஹெட் ஷாட்டு டுமில்னு சுடுவோம். வாடி எங்க பார்த்துக்கினே வராயா, வா எங்கே இருக்கிற அந்த லாம்பா பஸ் இருக்கிற இடத்த டக்குன்னு கண்டுபிடிக்கிற கிரானி ட்ரீயே ஓகே போல இருக்கு. ஏய் நடி பார்க்குற சிஸ்கா, அவ்வளோ தாண்டி குறி வச்சது தான். டன். ஓகே, நம்ம அடுத்ததான் வந்து வேற என்ன பண்ணலாம், ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துலையே வேற எதனா கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல, அதனால நம்ம புல்லட்டே எடுத்துன்னு கிளம்பிடுவோம். சரிப்பா, ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலந்தியெல்லாம் வேறு மூடி தள்ளிட்டு கேள்வியும் போட்டு தள்ளிட்டு வந்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ஸ்பேனர் மட்டும் தண்டிங்க, வேறு எதுவும் தரலையா? சரி வந்ததுக்கு புல்லட்டாச்சு கிடச்சிதே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இந்த புக்கை எடுத்துன்னு போய் நம்ம முதல்ல அந்த இடத்துல வச்சுருவோம். ஏன்னா அந்த புக்கை வச்சா தான் நம்மளுக்கு அந்த ஸ்பைடர் மேன் அந்த ரூமுக்கு போகிற அந்த கீ கிடைக்கும் நமக்கு. ஓகே, இங்கே தானே எங்கேயோ இருக்கும் அந்த சீக்ரெட்டான. இதாங்க இருக்கான ஸ்விட்சு வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த இடத்துல இருக்குது. யாரும் இதை பார்த்துட்டு ஃபேன் சுவிட்சு நினச்சிட்டு போயிடாதீங்க, அப்படி தான் நானும் முதல்ல நினச்சேன். கடைசியாக அது இருக்குது பாருங்கள், இதான் கிராணியோட பொண்ணு. அப்படியே புக்கை போட்டு ஓப்பன் பண்ண கீழே உண்டாளா. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் அந்த இடத்துல நோந்து வருவா. ஆனால் அவள் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, நம்ம போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அதை காட்டி அவளே வந்து அந்த சாவியை போட்டு போயிடுவான். ஓகே, வந்துட்டாலாம் என்ன வர்ற மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கே வரான்னு தான் தெரியல. கன்று எடுத்துப்போம், நல்ல வேலை புல்லட்டு ரோட்டில் பண்ணி தான் வச்சுக்கிறோம். சரி அடுத்தது என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வேற இல்லை, அந்த எஸ்கேப் பண்ணுற பொருள்லாம் வந்து கிடைக்கிறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டிக்கு என்ன ஒரு லெட்டர் இருக்கும், அதை எத்தனை வாட்டி தான் பார்க்குறதுன்னு தெரியல. அதனால் நம்ம அப்படியே போயிடுவோம். மற்றவங்க பர்சனல் லெட்டர்லாம் நம்ம எடுத்து பார்க்கக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. ஓகே, நாம் எப்படியோ அதோட தோட்டமாக என்னன்னு தெரியல, வீட்டுக்கு பின்னாடி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இன்ஜின் பார்ட்டு இல்லைன்னா வந்து அந்த சுத்தியல் கிடைக்கும். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம அந்த தூக்குற அந்த கிணத்து ஆப்ரேட் பண்ணுற ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அது தேவை நமக்கு. சரி இப்போ இருக்கிற இந்த சாக்காடைக்குள்ளே வந்தால் நீங்கள் கேட்கலாம், அதாவது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துலையும் நம்ம போய் லாக்கை ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு அந்த ஃப்ரீசிங் இது கிடைக்கும், ஃப்ரீஸ் பண்ணுற அந்த டூலு, அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல என்ன கிடைக்கிது, நான் நினச்ச மாதிரியே ஒன்று தான். அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி கிடச்சிக்குது, இதுவும் வந்து அந்த ட்ரைனேஜ் எஸ்கேப்புக்கான ஒரு பொருள் தான். என்னடா இது, கார் எஸ்கேப்க்கான யாரையோ போட்டு தள்ளி வச்சுக்கிறாயா, மண்டை ஓடலாம் ஒன்று போகுது. அப்போ இந்த இடத்துலையும் ஒருத்தரை வந்து போட்டு தள்ளிக்கிறா போல இருக்குது. ஐயோ மோசமான ஆளாக இருப்பா போல இருக்கு. சரிங்க, இந்த ஃப்ரீசிங் இதை பார்க்கும் போல எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னே ஆசையாக இருக்குது. அதனால் நம்ம பின்னாடி இப்படி போட்டு வச்சுருவோம். என்னடா, ஐயோ வந்துட்டாயா, ஐயோ இன்னாடி ஓகே, ஐயோ போச்சு மாட்டிடாயே வேணாடியே, ஐயோ சிட்டாயா, சே காரணமே இல்லாமல் ஒரு அடி வாங்கிட்டேனே, வாங்க அசிங்கமாக போச்சு குமார் எனக்கு. ஷபா என்னடா இது, சரி பரவாயில்ல, வீரர்களின் வாழ்க்கை இதெல்லாம் சகஜம். ஓகேங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் கீயை வந்து அந்த கிராணியோட பொண்ணு வந்து போட்டு போயிட்டா. இதை எடுத்துன்னு நம்ம அதை எடுக்கலையா, அப்புறமாட்டா வந்து எடுப்போம். நான் எடுத்த மாதிரியே இருந்திருந்தா இவ்வளோ தூரமாக தான், கடைசியில் பார்த்தா கையில் காணா. ஐயோ
என்னடா சத்தம் கேட்குதேன்னு பார்த்தா பின்னாடியே வர. என்னாச்சு ஒரு ஐயோ இவ வர குழுக்கில் வந்துட்டாலே. ஓகே இதை இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம். டக்குன்னு போய் இந்த இடத்துல போட்டுருவோம். ஓகே வாடி ஏறி. ஐயோ திருட்டு கேள்வி மாட்டிக்கிறோம். ஐயோ என்ன நியாயமே இல்லை, காரணமே இல்லாமல் என்ன அடி வாங்க வைக்கிறீங்களே. வீரர்கள் அழக்கூடாது, ஆம்பளை பசங்க அழக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் மம்மி சொல்லிக்கிறாங்க. அதனால நான் அழமாட்டேன். எங்க 2 வாட்டிங்க ஒரு ரீசனே இல்லை அதுக்கு அடி வாங்கிட்டேங்க. நானே வாலண்டியாக போய் அடி வாங்கிட்டேங்க. உனக்கு இது தேவையாடா? அந்த ஃப்ரீசிங் அந்த ட்ராப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுலாம் உனக்கு தேவையாடா? ஐயோ மூஞ்ச சுற்றி வேற ரத்தமாக வந்துடுச்சு. எங்கேயோ நம்ம மனுஷன் இருக்கலாம். அதை டெஸ்ட் பண்ணுறேன் இதை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் 2 லைஃப் போயிடுச்சு எனக்கு. ஐயோ சரி, இந்த கேள்வி வேறு எங்கே இருக்கிறான்னு தெரில. எந்த ஏன்னா டப்புன்னு அடிச்சுட்டு போகிறேன். ஏற்கனவே மூஞ்சி சுற்றி பிளட் வந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தாங்க இருக்குது. அதனால் நம்ம பார்த்து தான் விளையாடணும். சரி இந்த இடத்துல என்ன இருக்குது? ஃபோட்டோ தள்ளி விடுவோம். என்ன தாண்டி இன்னும் வரவே இல்லை, எங்கேருந்து தான் வரா இவ? திருட்டு கேள்வி கிட்ட வர போகிறான். திருட்டு கேள்வி நீ இப்படி வருவேன்னு பார்த்தா இவ்வளோ உஷாராக இங்கேருந்து வராப்பாரு. இவ்வளோ கண்டிப்பாக இவளுக்குன்னு அந்த ஃப்ரீசிங் ட்ராப்பு இல்லைனா என்ன ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அது தூக்கி கண்ணை அடிச்சு கண்ணை ஒழிச்சு எடுத்துட்டு இருந்தோம். சரிப்பா. ஐயோ இந்த ட்ரைனேஜுக்குள்ளேயே வேறு எத்தனை வாட்டி வருது, கத்திக்கினே இருவில் வந்துட்டேன். சரி ஓகே, இதுவும் நல்லதுக்கு தான். நாம் இப்படியே போவோம். ஏன்னா இப்படி போனால் தான் அந்த ஃப்ரீசிங் ட்ராப் இருக்கிற அந்த இடத்துக்கு போக முடியும். வேறு எதுவும் இந்த இடத்துல இல்லை. சரின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அவன் பொண்ணோட ஃபோட்டோ இருக்குது ஒயிட் அண்ட் பிளாக்ல. ஐயோ இந்த இடத்துல வர டெரக்னு சத்தம் கேட்குது. இந்த வாட்டி வைக்கிறேன்டா ட்ராப்பு, ரெட் ட்ராகன் அண்ட் ஃபயர்ரா. வாடி இந்த இதுலேருந்து நீ தப்பிச்சிட்டானா நான் உன் காலில் மன்னிப்பு கேட்குறேன். நீ வாடி. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மண்டையிலே 2 வாட்டி நான் தான் ஏதோ பைத்தியக்கார மாரி உங்களை மாட்டிக்கினேன். உனக்கு எங்கே போச்சு அறிவு? பாவம் அந்த புள்ள பாவம் சொல்லி விட்டுறக்கூடாது. அடிக்கிறா மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே இந்த ஓ காக்கா கிட்ட ரிமோட் இருக்குது. ஏன்னா அந்த ரிமோட்டு எப்படி எடுக்கிறது அந்த இதுக்குன்னு என்ன? ஓகே வந்துட்டாயா? வாடி என்னாடி? என்ன குழுன்னு இருக்கா இப்போ தெரியுதா? என்னடா இது? அட பாவி செத்து எனக்கு தொல்லை கொடுக்குறியேடி. ஏன்டி நீலாம் எனக்கு எனிமையாக வர? சே இவன் தாங்க இந்த வழியாகவும் போக முடியாது. சத்திர கப்பா மாட்டாவும் நமக்கு தொல்லையாகிறாளே. இதுக்கே பாதி நிமிஷம் போயிடும் போல இருக்கு. ஏய் விலகுடி தயவு செஞ்சு. ஐயோயோ கை தனியாக கால் தனியாலாம் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஏய் விலகு. ஐயோ குனிஞ்சியும் போக முடியலையே. ஐயோயோ நவுறு. அதுவாக மறைஞ்சிச்சு. அவ்வளோதான். ஏற்கனவே இது முடிய போகிற டைமு, ஆனால் தான் மறைஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ 20 செகண்டு 25 செகண்டு தான் இருக்கும் அது திரும்ப வரத்துக்கு. அதுக்காட்டி நம்மளால் சாதிக்க முடிந்த எதையாவது சாதித்து விட வேண்டும். ஷபா இன்னும் என்னென்ன பொருளாக வேறு கிடைக்கணும்? கார்கி இன்னும் கிடைக்கல. வேறு இன்ஜின் பார்ட் கிடைக்கல. இன்ஜின் பார்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு அந்த என்ன வேணும்? என்னமோ சொன்னனே அந்த கிணத்தை ஆப்ரேட் பண்ணுற ஒரு டூல் வேணும் நமக்கு. சரி அது என்னன்னு சொல்லி நம்ம உடனே தேடி எடுத்துடலாம். ஷேபா தேடி இன்னாடி. ஐயோ என்னால் முடியல. இவகிட்ட நான் போய் எப்படி அடிவாங்களா? கிராண்டி ட்ரீலே கிராண்ட் அவங்க 2 பேர் நான் தனியாக சமாளித்தேன். என்னது டே 5 த லாஸ்ட் டேவா? ஐயோ இதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை. என்ன நீங்கள் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க. ஐயோ சரி விடுங்க, நம்ம லாஸ்ட் சான்ஸ்லேயே வந்துட்டாயா? கொஞ்ச நேரம் கொண்டு என்ன பேச விட்றாளா? உடனே கிட்ட வரா. அந்த லாஸ்ட் சான்ஸ்லேயாச்சும் நம்ம சாதிக்கலாம்னு சொல்லலாம் வரேன். அதை கிட்ட வந்துட்டோம். ஐயோ அம்மா கால்லாம் உடையிற மாதிரியே சவுண்டு கேட்குதே. ஐயோ இவ வேற ஒருத்தவ வேகமாக வரா. ஏன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வாயா, நீ வயசான கேள்வி தானே நீ. ஐயோ சரி இவன் தான் இவ்வளோ சின்சியராக இருக்கிறான் என்ன கொள்றதுல. நான் என்னடியே உனக்கு பாவம் பண்ணேன். உனக்கு வச்ச சாப்பாடு எடுத்து நான் திருடியாடி சாப்பிட்டேன். ஐயோ என்ன இதுதான் தன்னை சொல்லுமா? ஐயோ நானே மாட்டிக்கினேன். வேணாண்டி. ஐயோ அடிச்சே கொள்றாளே. அவ்வளோதாங்க முடிச்சு விட்டாங்க. ஐயோ என்னது இன்னும் பிளாங்காக இருக்குது, ஒரே மயக்கமாக இருக்குது. என்ன பள்ளமாக இருக்குது இது? அதுவும் இல்லை இந்த இடத்துக்கு எதுக்கு நம்மளை கூட்டு வந்துக்கிறாங்க? ஒன்றுமே புரியலையே. யாருங்க அது? ஐயோ இன்னும் என்னமோ சீரியஸ் சொன்னது. நீ என்ன நீங்கள் பண்ணுற? இன்னும் கீழே பார்க்குறா. என்னடி பண்ண போகிற? என்னை விட்டுரு. என்னடி ஐஃபையா?
ஏய் ஐயோ அடிக்குதாடா ஐயோ. சரி ஓகேங்க, இந்த வீடியோவில் நம்மளால் ஜெயிக்க முடியல. பட் இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறோம். ஓகேவா? பார்ட் 2 வீடியோ வேணுமா வேணாமான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டாமாமே.